கிரைம் ஒன் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி only on ரேடியோ சிட்டி. குற்றவியல் சம்பவங்கள் பொதுவாகவே ஒரு பின்புலத்தை கொண்டிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சகுனியாக இருந்தாலும் கூட அவர் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும். நான் பண்ணது கரெக்டு தான், எனக்கு இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு, அதனால தான் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வழக்கமாகவே நம்ம பார்த்து சலிச்சு போன ரிவெஞ்சு தான் கிரைமாவே கன்வெர்ட் ஆகுது. பழிவாங்கும் நடவடிக்கையாக மூர்க்கத்தனத்தில் கோபத்தில் செய்யப்படுகிற விஷயங்கள் தான் ஒரு படுகொலையாகவோ குற்ற பின்னணியில் கொண்டு போய் ஒரு ஆளை நிறுத்துது. ஆனா அதையும் தாண்டி சம்பந்தமே இல்லாம அரங்கேறுகிற கிரைமுக்கு பின்னாடி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் எப்பொழுதுமே இருக்காங்க. அவங்க ஒரு சாடிஸ்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரியான ஒரு கொலையை அரங்கேற்றுவதன் மூலமாக அவங்க அதுல ஒரு நிம்மதியை காணலாம், இல்ல போதைக்கு அடிமையாகி இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பழக்கத்துக்காக செஞ்சேன், கூலிக்காக செஞ்சேன், பழி தீர்ப்பதற்காக செஞ்சேன், குடும்ப பிரச்சனைக்காக செஞ்சேன், துரோகத்துக்காக செஞ்சேன் அப்படின்னு பல லிஸ்டுகள் போட்டாலும் மேலை நாடுகள்ல நான் முன்னாடி சொன்ன பட்டியல் எதுவுமே கிடையாது. பெரும்பாலும் அங்கே அரங்கேறுவது மனநலம் பாதிக்கப்பட்ட கிரைமா தான் இருந்திருக்கு. அப்படி ஒரு கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான். கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் ஒன் சிட்டி. வழக்கம் போல எல்லாருக்குமான அந்த காலை நல்லா தான் விடிஞ்சது. ஆனா எலிசாவுடைய குடும்பத்துக்கு மட்டும் அது அவ்வளவு சந்தோஷமான காலையாக அமையவில்லை. மாறாக பெரிய துயரத்தையும் துக்கத்தையும் கொடுத்திருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பின்னோக்கி போனா 2 நாட்களாக எலிசா அப்படின்ற ஒரு பொண்ணை காணோம். எலிசாவின் பெற்றோர்கள் பல இடங்கள்ல சல்லடை போட்டு தேடியும் அவர்களுடைய நண்பர்கள் குழுக்கள் மூலமாக பேசியும் அவங்கள தேட சொல்லியும் 2 நாட்களாக எந்த தகவலுமே இல்லை. ஒருவேளை காதல் பிரச்சனை ஏதாவது இருக்குமா அப்படின்னா எலிசா அந்த மாதிரியான பொண்ணும் இல்லை. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வெளியே கிளம்பி போன பொண்ணு 2 நாட்களாக திரும்ப வரவில்லை. எங்கேயாவது தங்கியிருப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ண அந்த பெற்றோருக்கு 2 நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய பயம் தொற்றிக் கொண்டது. அதனுடைய வெளிப்பாடாக என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கிற காவல் நிலையத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. சம்பிரதாயமாக அங்க கேட்கப்படும் கேள்விகள்: பொண்ணு யாரையாவது காதலிச்சாங்களா, வேற ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாம் இருக்கா, ஏதாவது த்ரெட்டனிங் மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டு பணம் ஏதாவது கேட்குறாங்களா, இப்படி பல கேள்விகள். எதற்குமே அவங்க கிட்ட பதில் இல்லை. தயவு செய்து எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற ஒரு வாதம் மட்டும்தான் இருந்துச்சு. காணாமல் போன எலிசாவை போலீசார் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றதுக்கு முன்னாடி எலிசா எப்படி காணா போயிருப்பாங்க? அந்த வீடு முழுக்க ஒரு சோகம் நிரம்பி இருந்தது. சாதாரணமாவே குழந்தைங்க காணா போயிட்டா ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அதுவே ஒரு பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்துல எத்தனை வயசு ஆனாலும் பெற்றவர்களுக்கு குழந்தைங்க தானே எல்லாருமே. 2 நாட்களாக பெத்த பொண்ணு காணா போய் எந்த தகவலும் கிடைக்காம காவல் நிலையத்துல புகார் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல தகவல் வராதான்னு எலிசாவின் பெற்றோர்கள் காத்திருந்த தருணத்தில் எலிசா வீட்டு டெலிபோன் மணி அடித்தது. காவல்துறையிலிருந்து தான் ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்குன்னு அவசரமா ஓடி போய் எலிசாவுடைய அம்மா தான் அந்த போனை அட்டன் பண்ணாங்க. அந்த டெலிபோன்ல ஒரு ஆண் குரல் ரொம்ப கரகரப்பா அதீத பேஸ் வாய்ஸ்ல, உங்க பொண்ணு என் கூட தான் இருக்கா, பத்திரமா இருக்கா, அவ என்ன முழுசா காதலிக்கிறா, நானும் அவளும் 2 கலந்துட்டோம், எங்களை பிரிக்க யாருமே இல்லை, அவளுடைய காதல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு அந்த வாசகத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போன் கட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியாத எலிசாவுடைய அம்மா இந்த விஷயத்தை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறை இந்த நம்பர் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா 10 செகண்டுக்கு மேல அந்த மர்ம குரல் ஆசாமி பேசல, போனை கட் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. 10 செகண்டுக்கும் மேல பேசினா மட்டும்தான் அதை ட்ரேஸ் பண்ண முடியும். அடுத்த முறை ஏதாவது தகவல் வந்தா, அதாவது கால் வந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. சொல்லி முடிச்ச அடுத்த 5வது நிமிஷம் மறுபடியும் டெலிபோன் அடிச்சது. மறுபடியும் அதே மர்ம குரல் ஆசாமி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டர் உங்க பொண்ணு உங்களுக்காக எழுதின லெட்டர், அவ்வளவுதான். மறுபடியும் டெலிபோன் கட் ஆயிடுச்சு. இந்த விஷயமும் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது. சுறுசுறுப்பாகிறார்கள் காவல்துறையினர். ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த கடிதத்தின் மூலமாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு. எலிசான்ற பொண்ணு 2 நாளா வீட்டுக்கு வரல, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு.
ஆனா யாருமே எதிர்பாராத விதத்துல ஒரு டெலிபோன் கால், உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறாள், 2 பேரும் 2 கலந்துட்டோம் அப்படின்ற ஒரு குரல் 10 செகண்டுக்கு மேல டெலிபோன்ல வரல. அதனால ட்ரேஸ் பண்ண முடியல. இருந்தாலும் மறுபடியும் அந்த மர்ம குரல் ஆசாமி ஒரு போன் பண்ணி அதே 10 செகண்ட்குள்ள நாளை உங்களுக்கு ஒரு கடிதம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல காவல்துறையினர் உஷாராகி இருக்காங்க. அந்த கடிதத்தின் மூலமாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்காதா அப்படின்னு இப்ப ஒட்டுமொத்த குடும்பம் மட்டுமல்லாமல் காவல்துறையும் பரபரப்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்த விஷயம் அந்த கடிதத்தில் இருக்குமா, இருந்ததா? சரியா காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை எலைசா குடும்பம் இருந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கு மஃப்டியில நிறைய போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. ஈவன் எலைசா குடும்பத்தினர் உட்பட எல்லாருமே ஹேண்ட் கிளவுஸ் போட்டு இருந்தாங்க. ஏன் இந்த ஹேண்ட் கிளவுஸ் அப்படின்னா, அந்த கடிதத்தில் ஒருவேளை அந்த ஆசாமியுடைய கைரேகைகள் ஏதாவது இருக்குமா, வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறையினர் மட்டும் இல்லாம எலைசா குடும்பத்தினரும் கையில ஹேண்ட் கிளவுஸோட காத்திருந்தாங்க. சரியா 9:45க்கு ஒரு லெட்டர் வந்து சேர்ந்தது. லெட்டர் வந்த அடுத்த வினாடியே காவல்துறையினரும் எலைசாவின் குடும்பத்தினரும் ஓடி போய் அந்த லெட்டரை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது அந்த லெட்டர்ல இருந்த வாசகம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அது எலைசா தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு வாசகம்னு சொல்றதை விட ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நான் இங்கே நலமாக இருக்கிறேன், நான் பிடித்தமானவளாக இருக்கிறேன். அது இல்லாம அவங்க அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும், அவங்க அவங்கள எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தியும், இடையில நான் உங்க மேல கோவப்பட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் மாதிரி தான் அது இருந்துச்சு. போலீஸ்காரர்களுக்கு இப்ப இன்னும் பிரச்சனை அதிகமாச்சு. உங்களை கேட்கும்போது காதல் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இந்த பொண்ணு நான் நல்லா இருக்கேன், காதல் வயப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத 2 வரியில சொல்லிட்டு மீதி எல்லாம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க போல. நீங்க ஏன் இப்படி குழப்பறீங்க, இல்ல நீங்க போலீஸ்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு காவல் தரப்பு எலைசாவின் பெற்றோரிடம் கேட்க, எலைசாவின் பெற்றோருக்கு இது ஒண்ணுமே புரியல. எங்க பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, அப்படி எந்த விதமான சமிகைகளும் எங்க வீட்டுல தெரியல, அவ ஒரு காதல் வயப்பட்ட பொண்ணு மாதிரியும் இல்ல. ஸோ அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோன்னு அவங்க தீர்க்கமாக சொல்ல, சரி அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு காவல்துறை மட்டுமல்லாம எலைசாவின் பெற்றோரும் காத்திருக்க துவங்கினார்கள். அப்போ மறுபடியும் வீட்டோடைய டெலிபோன் மணி அடிக்க ஆரம்பிச்சு. இந்த முறை அந்த போன்ல பேச போறது ஆசாமியா இல்ல எலைசாவா? எலைசாவின் குடும்பத்தினர் அவசரமா ஓடி போயிட்டு அந்த டெலிபோனை அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீண்டும் அதே குரல், அதே 10 செகண்டுக்குள்ள அவன் சொன்ன விஷயம் இந்த முறை அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. எலைசா என்னோடு ஐக்கியமாகிட்டா, இருந்தாலும் அவளுக்கு உங்க மீது ரொம்ப பாசம் இருக்கு, அதனால உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவளை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்துல அவ உங்களுக்காக காத்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு புரியாம காவல்துறையினரும் எலைசாவின் பெற்றோரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிரேவ் யார்ட்னு சொல்லக்கூடிய கல்லறை தோட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. சரியா 25 நிமிஷம் கழிச்சு அந்த கல்லறை தோட்டம் முழுவதும் தேடி பார்த்தா அங்க எலைசா வரவே இல்லை. வராத எலைசாவை இவன் எப்படி நம்மளை தேடி வர்றதா சொன்னான், நம்மளை ஏதாவது திசை திருப்புவதற்காக இந்த மர்ம குரல் ஆசாமி சொல்லியிருப்பானோ அப்படின்னு எல்லாருமே மறுபடியும் ஒரு குழப்பத்துக்குள்ள போக, தூரத்துல 4-5 தெருநாய்கள் சண்டை போட ஆரம்பிச்சு கத்திக்கிட்டு எதையோ பிடிச்சி கடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த செயல் கொஞ்சம் வினோதமாகவும் ஒரு மாதிரியாகவும் இருக்கேன்னு சொல்லி அந்த நாய் இருக்கிற திசையை நோக்கி ஓடி போனவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பதறி போனாங்க. ஏன்னா அங்கு எலைசா பிணமாக துண்டு துண்டாக இருந்தாங்க. இது எலைசாவுடைய பெற்றோருக்கு மட்டுமில்லாம காவல்துறையினருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. உடற்கூறாய்வுன்னு சொல்லக்கூடிய அட்டாப்சி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரகாரம் எலைசா பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்காங்க. மற்றபடி வேற எந்த விதமான தொல்லைகளுக்கும் அவங்க ஆட்படவில்லை. அதாவது எந்த விதமான சித்திரவதையும் அவங்களுக்கு நடைபெறவில்லை. பாலியல் தொல்லைக்கு மட்டும் உட்படுத்தப்பட்டிருக்காங்க.
இது பல முறை நடந்திருக்கிறது. இவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த விதமான எவிடன்ஸும் அங்க கிடைக்கல. செமன் ட்ரேசஸ் சுத்தமா இல்ல. பிகாஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, எலைசா காணாம போன அன்னைக்கே கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த பிணத்துடைய உடற்கூறாய்வு சொல்ற விஷயம் இவங்க இறந்து போய் 48 மணி நேரத்துக்கு மேல இருக்கலாம். அதனால உடம்புல இருக்கக்கூடிய தடயங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். உடம்ப துண்டு துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுலயும் நிறைய தடயங்கள் அழிஞ்சிருக்கலாம். ஸோ மொத்தத்துல உங்க பொண்ணு லெட்டர் போட்டாங்கன்னு சொன்னது உண்மை. அது அவங்களுடைய கையெழுத்து, நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த லெட்டர் எழுதி முடித்த அடுத்த கணமே எலைசா கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இப்போ கையில இருக்கு. எந்த எவிடன்ஸுமே இல்லாம என்ன பண்றது அப்படின்னு காவல்துறையினர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த யோசனை அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. எலைசாவுடைய பெற்றோர்களை அழைத்து எலைசா கடைசியா எழுதின லெட்டரை எங்க கிட்ட கொண்டு வாங்கன்னு கேட்ட காவல்துறையினர் அந்த லெட்டரை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இப்படி ஒரு ஆய்வு நடத்தி இருப்பது இதுதான் முதன்முறையாக இருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் அந்த கேஸ் ரெக்கார்ட் சொல்லுது. அப்படி என்ன ஆய்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெட்டரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான பரிசோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா நாம ஒரு பேப்பர் வச்சு எழுதும் போது அதனுடைய அழுத்தம் அதனுடைய அடுத்த பகுதிகளிலையும் படியும். அதே மாதிரி இந்த லெட்டர் எழுதுவதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பேப்பர்ல எழுதின ஏதாவது ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கும் இல்லையா, அதை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒரு வழியாக இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெத்தட் மூலமாக ஒரு போன் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போன் நம்பர்ல 9 நம்பர் தான் இருக்கு. சோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 1ல இருந்து 9 வரைக்குமான எல்லா நம்பரையும் போட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு கால் மட்டும் அட்டன் செய்யப்படுகிறது. அட்டன் செய்யப்பட்ட அந்த காலை காவல்துறையினர் இது என்ன ஊர் அப்படின்னு கேட்கும்போது இது டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு அந்த போன்ல இருக்கக்கூடிய நபர் சொல்ல, சுறுசுறுப்பான காவல்துறையினர் டெக்சாஸ்ல அந்த ஏரியாவுக்கு எலைசா வீடு அருகிலிருந்து எந்த நம்பர் அதிகமாக போயிருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு நம்பர் எலைசா வீட்டு பக்கத்துல இருந்து சரியாக 7வது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பண்ணை வீட்டுல இருந்து போயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. உடனடியாக தன்னுடைய பரிவாரங்களுடன் புறப்பட்ட காவல்துறையினர் கரெக்டா அந்த பண்ணை வீட்டுக்குள்ள போகும்போது வின்சென்ட் அப்படின்ற ஒரு வயதான பண்ணக்காரர் அங்க இருந்தாரு. அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நம்பர் உங்களுடையது தானே, அதாவது நீங்க யூஸ் பண்ற லேண்ட்லைன் நம்பர் உங்களோடது தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா என்னோடது தான் அப்படின்னு வின்சென்ட் சொல்ல, வின்சென்ட்டுடைய லேண்ட் நம்பரை எடுத்து செக் பண்ணும்போது எலைசாவுடைய வீட்டுக்கு அவருடைய வீடுகள்ல இருந்து தான் அந்த 10 செகண்ட் கால் வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிய வர வின்சென்ட்டை கைது பண்றாங்க போலீஸ். ஆனா வின்சென்ட் சொன்ன விஷயம், கடந்த 15 நாளா நான் ஊர்லே இல்ல, நீங்க வேணுமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அதிர்ச்சிக்குள்ளான போலீஸ் அந்த விஷயத்துல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வின்சென்ட் சொன்னது உண்மைதான். வின்சென்ட் 15 நாட்களாக ஊர்ல இல்ல, அவரு வெளியூர் போயிருந்ததாகவும் இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காரு அப்படின்ற தகவலும் போலீசாருக்கு தெரிய வருது. அப்போ உங்களுடைய வீட்டு தொலைபேசியை பயன்படுத்தியது யார் அப்படின்ற கேள்வி நிற்கும் போது கொஞ்ச நேரம் யோசிச்ச வின்சென்ட் சொன்ன பதில் கொலைகாரனை கண்டுபிடிக்க வசதியா இருந்துச்சு. அப்ரஹாம். வின்சென்ட் தன்னுடைய சுற்றுலாவை துவங்குவதற்கு முன்னால், அதாவது வெளியூர் போறதுக்கு முன்னாடி அப்ரஹாம் கிட்ட தான் தன்னுடைய வீட்டை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அப்படின்னா, இங்க நிறைய பிளம்பிங் ஒர்க்ஸ் இருக்கு, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் இருக்கு, நான் 15 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன், நான் வரதுக்குள்ள முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் கிட்ட தன்னுடைய பண்ணை வீட்டை ஒப்படைத்து விட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தன்னுடைய மகனான ஜானை கூப்பிடுங்கன்னு டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்பரை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இந்த நேரத்தில் போலீஸ்காரர்கள் உறுதி செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலைசா லெட்டர் போட்டிருந்த பேப்பரும் வின்சென்ட் அப்ரஹாமுக்கு எழுதி கொடுத்த இந்த துண்டு சீட்டு பேப்பரும் ஒரே பேப்பர் தான். அது வின்சென்ட்டுடைய பண்ணை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பேப்பர் தான். அதே மாதிரி அந்த நம்பர் ஜானுடைய நம்பர், வின்சென்ட்டுடைய மகனுடையது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், இந்த கிரைம் வின்சென்ட்டுடைய பண்ணை வீட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ பேப்பர் அவரோடது தான், அங்க இருக்கிற பென் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எலைசா இங்க தான் இருந்திருக்கா, அவ தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கா அப்படின்றது முடிவாயிடுச்சு. அப்ரஹாம் யாரு அப்படின்னா பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த 2 வேலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். சோ இப்போ அப்ரஹாமுக்காக போலீசார் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க.
வின்சென்ட் தன்னிடம் இருந்த நம்பரை, அதாவது அப்ரஹாமுடைய நம்பரை கூப்பிட்டு, மறுபடியும் நீ பண்ணிட்டு போன வேலையில கொஞ்சம் மிச்சம் இருக்கு, நீ பண்ண வேலை ஒழுங்கில்ல, அதை வந்து சரி பண்ணி தர முடியுமான்னு கேட்க, அதனால என்ன, இதோ வரேன் அப்படின்னு பண்ணை வீட்டுக்கு வந்த அப்ரஹாம கொத்தா பிடிச்சிக்கிட்டு போனாங்க போலீஸ்காரர்கள். வழக்கம் போல போலீஸ் தன்னுடைய பாணியில் விசாரிக்க அப்ரஹாம் உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பிச்சான். ஆமா, காலேஜ் போயிட்டு அந்த பொண்ணை நான் தான் தூக்கிட்டு வந்தேன், அவளை நான் தான் பலவந்தப்படுத்தினேன், அவளை நான் தான் கொன்னு போட்டேன். ஏன் அப்படின்னா அது எதுக்கு ஏன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீல நிற கண்களை உடைய பெண்களை எனக்கு மிகவும் பிடிக்கும், அவர்களை கொல்வதற்கு நான் மிகவும் ஆசைப்படுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பதட்டமடைய செய்ய வைத்தது. அந்த ஏரியாவில் எத்தனை பெண்கள் காணா போயிருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல 4 நீல நிற கண்களை உடைய பெண்கள் காணா போயிருக்காங்க. அந்த 4 பேரையுமே அப்ரஹாம் தான் கொன்னதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கான். சேம் பேட்டர்ன் ஆஃப் கில்லிங், உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஒரு கல்லறை தோட்டத்துக்கு பின்னாடி வைக்கிறது. தடயங்கள் எதுவும் இல்லாம மற்ற கேஸ்ல இவன் தப்பிச்சு இருந்தாலும் கூட ட்ரேசஸ் இல்லாததால, எவிடன்ஸ் இல்லாததால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெத்தட் மூலமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்தக்கூடிய ஒரு ஆபீசர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இந்த பேப்பருக்கு முன்னாடி பேப்பர்ல ஏதாவது அழுத்தி எழுதியிருந்தா இதுல படிஞ்சிருக்கும், அதுல ஏதாவது நமக்கு கிடைக்காதான்னு ஆரம்பிக்க போய் தான் இப்படி அப்ரஹாம் வந்து மாட்டினது. ஒரு வழியாக கன்ஃபர்ஷன்லாம் கொடுத்து முடித்த பிறகு அப்ரஹாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சம்பந்தமே இல்லை, எந்த விதமான முன்பகையும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு மனவியாதியால் பாதிக்கப்பட்ட அப்ரஹாம் நீல நிற கண்களை உடைய பெண்களை பார்த்தாலே கொல்வதற்கு ஆசைப்படுவான். இது கேட்பதற்கு வினோதமா இருந்தாலும் நமக்கு கோபத்தை தூண்டினாலும் கூட அப்ரஹாம் மாதிரி நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா நம்ம கூட பழகி கொண்டு உரையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருப்பது நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. ஆபிரகாம்கான மரண தண்டனை ஒரு எலக்ட்ரிக் சேர் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த இறந்து போன 3 நீல நிற கண்களை உடைய பெண்களுக்கான நீதி கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னாலும் கூட பெற்றோர்கள் சார்பாக இழப்பு எப்போதும் இழப்பு தான். இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி. நான் உங்க ரேடியோ சிட்டி சியான். கேட்டுக்கொண்டிருப்பது கிரைம் அண்ட் சிட்டி. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி. Only on Radio City.